பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து அப்டேட்ஸ் வந்து இருக்குது. ஒரு சாஃப்ட்வேர் இருந்ததுன்னா அந்த சாஃப்ட்வேருக்கு அப்டேட் இருக்குது. ஒரு ஆப் இருக்குதுன்னா அந்த அப்ளிகேஷனுக்கு அப்டேட்ஸ் இருக்குது. எல்லாமே. ஸோ அப்படின்னு சொல்லும் பொழுது எஜுகேஷன் சிஸ்டம், அந்த எஜுகேஷன் சிஸ்டத்துக்கும் கண்டிப்பாக அப்டேட்ஸ் தேவை. ஏன்னா அப்டேட் இல்லாமல் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் ரொம்ப பின்தங்கிடுவோம். அதான் உண்மை. அப்டேட் அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு வேணும். அப்டேட் இல்லாத லைஃப், நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம அப்டேட் பண்ணிக்கணும், நம்மளை தகாம வச்சுக்கிறோம். அந்த காலம் சூழல் தகுந்த மாதிரி அந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டமும் கண்டிப்பாக இன்னைக்கு நாம் வேர்ல்டு வைடு நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கணும். அதுதான் வந்து நமக்கு தேவை. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இந்தியாவில் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கு. ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட கொண்டு வந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. இன்னும் நாம தமிழக அரசு அதை அக்செப்ட் பண்ணலை. சரிங்களா? இப்போ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பாலிடிக்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ அந்த புதிய கல்விக் கொள்கையை அக்செப்ட் பண்ணாதான் அந்த ஃபண்ட்ஸை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்கிறாங்க. பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம், எங்களுக்கு பட் ஆனால் அந்த ஃபண்ட்ஸ் வந்து வி நீட், அதை அலாட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு வந்து கோர்ட்லையும் அவங்க கேஸ் போட்டிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்போ எதுக்காக வந்து புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மொழி விஷயம்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மொழி, அதில் வந்து மொழி சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து உள்ள இருக்குது. அதனால அந்த புதிய அந்த கல்விக் கொள்கையை நாம் அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த புதிய கல்விக் கொள்கையை வந்து மும்மொழியை வலியுறுத்துது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மும்மொழி அப்படின்னு சொன்னா, இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் நாம் வந்து பயிலக்கூடிய மொழி அதாவது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, தமிழ்நாடுன்னு சொல்லும் பொழுது தமிழ்நாட்டினுடைய அரசு பள்ளி, நம்ம இப்போ எல்லாம் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள், இதை பற்றி தான் நம்ம பேச போறோம். நம்ம இந்த பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமச்சீர் கல்வி அந்த அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ அதில் வந்து தமிழ் வந்து பயிற்று மொழியாக இருக்குது, அதுபோக ஆங்கிலம் வழியாகவும் பயிற்று மொழியாக இருக்குது. இது இரண்டுமே இருக்குது. தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் இது ரெண்டுமே இருக்குது. ஸோ நம்ம மாணவர்கள் வந்து தமிழையும் கற்றுக்கிறாங்க, ஆங்கிலத்தையும் நம்ம கற்றுக்கிறாங்க. இப்போ இதில் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பிரைவேட் ஸ்கூல்ஸ் நிறைய இருக்குது. பிரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இருக்குது, சிபிஎஸ்சி சிலபஸை ஃபாலோ பண்ணக்கூடிய பள்ளிக்கூடங்கள் நிறைய இருக்குது. அதே மாதிரி இந்த மெட்ரிகுலேஷன் சிலபஸை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த என்சிஆர்டி அது நிறைய ஸ்கூல்ஸும் அதுவும் இருக்குது.